இந்த நாளிலே சுதந்திரத்தின் தடைகளை மேற்கொள்ளுதல் என்கிற அடிப்படையில் சில வேத வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகின்றேன். சுதந்திரத்தின் தடையை மேற்கொள்ளுதல், அல்லேலூயா, மேற்கொள்ளுதல், ஜெயம் பெறுதல். நமக்கு தேவன் பல சுதந்திரங்களை வேத புத்தகத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த சுதந்திரங்களை பெற்றுக்கொள்வதில் சில தடைகள் காணப்படுகிறது. அந்த தடைகளை ஜெயமெடுத்து மேற்கொண்டு அந்த சுதந்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வழி நடத்துவாராக. குறிப்பாக இன்றைக்கு குடும்பங்கள் சுதந்திரிக்க வேண்டிய சில முக்கியமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை குறித்து வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். சாந்த குணமுள்ளவர்களுக்கு கர்த்தர் இயேசு சொல்லியிருக்கிற ஒரு பெரிய சுதந்திரம், பூமியை சுதந்தரிப்பீர்கள் என்கிற ஒரு அழகான வார்த்தை. இதை நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் பார்க்கும் பொழுது, நாம் வாழும் இந்த பூமி நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டாலும், பூமியின் வளங்களை எடுத்துக்கொண்டாலும், எல்லா மனிதர்கள் பகிர்ந்து கொண்டு வாழ்வதற்கென்று தேவனால் தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தலைமுறையிலே வாழுகின்ற எல்லா மக்களும் வாழ வேண்டும். அதற்கு இந்த பூமி, இந்த நிலமானாலும், நிலத்தில் விளைச்சலானாலும், நிலத்தடி ஆசீர்வாதங்களானாலும் எல்லாவற்றையும் பகிர்ந்துண்டு பகிர்ந்து அனுபவித்து வாழ வேண்டும் என்பது. அதே நேரத்திலே தேசங்கள் என்கிற எல்லை கோடுகள் இருக்கின்றன. பல அரசாங்கங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. பல சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்போ கட்டுப்பாடுகள், சில எல்கை கோடுகள், இதெல்லாம் வரும் பொழுது அந்த பகிர்மானம் என்பது சரியாய் வருகிறதா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராஜா நல்ல முறையில் ஆளுகை செய்தால் அவன் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு ராஜா சரியில்லாத முறையில் ஆளுகை செய்தால் அவன் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவார்கள். இது மாறி மாறி ஒவ்வொரு தேசங்களிலே மாறி மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படியும் கர்த்தர் ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்கு இந்த பூமியிலே சில பங்குகள் உண்டு. அந்த குடும்பம் அனுபவிக்க வேண்டி அதை சுதந்தரிக்கிறதற்காக கர்த்தர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சில எல்லைக்கோடு தடைகள் இருந்தாலும், சில அரசு நடவடிக்கைகள், காரியங்கள் இருந்தாலும், இந்த தடைகள் அனைத்தையும் மேற்கொண்டு நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு தேவன் வைத்த சுதந்திரங்களை நாம் அடைய முடியும். அல்லேலூயா. தேவன் அதை தர சித்தமாயிருக்கிறார். அதை தருவதற்கு ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு முக்கியமாக ஒரு குடியிருப்பின் இடம் என்பது, சொந்த இடம் என்பது எல்லாருடைய விருப்பம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் எனக்கு ஒரு சொந்த வாசஸ்தலம் வேண்டுமே, சொந்த ஒரு நிலம் வேண்டுமே என்கிற ஒரு விருப்பம் எல்லாருக்கும் உண்டு. விருப்பம் மட்டுமல்ல, அது ஒரு தேவையும் கூட. அடுத்தவர்களுடைய வீட்டிலே நாம் வாடகைக்கு இருக்கும்போது பல சிரமங்களை நாம் அடைந்து கொண்டு வருகின்றோம். ஆகையினாலே சொந்தமாக ஒரு இடமும் ஒரு கட்டடமும் இருந்தால் அது ஒரு பெரிய நிம்மதி, ஒரு பெரிய சந்தோஷம், ஆசீர்வாதம். அப்போ தேவன் அப்படிப்பட்ட சுதந்திரங்களை நமக்கு தந்தருள நாம் பிரயாசப்பட வேண்டும். பூமியிலே ஏதோ சொத்து சம்பாதிக்கணும், நிலத்தின் மேல் நிலத்தை கூட்டணும், அப்படி உள்ள இதில் போகாமல் கர்த்தர் எனக்கு வைத்தது எது அதை பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு தெரியும், நமக்கான நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு நேராக இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஸோ அப்படித்தான் நமக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருக்கக்கூடிய நிலங்கள், சொத்துக்கள், கட்டடங்கள், பொருட்கள், எல்லாவித ஆசீர்வாதங்களும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பம் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறீங்க சிந்தித்து பாருங்கள். பூமியை சுதந்தரிப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ
பழைய காலத்து ராஜாக்களை போல தேசங்களை பிடித்தெடுக்கணும், ஆளுகை செய்யணும் என்கிற கருத்தில் அல்ல. நமக்கு குடும்பத்துக்கு வாழ வேண்டிய இடங்கள் தேவை, கட்டடங்கள் தேவை என்பது. அதை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு அது தேவை, கர்த்தர் அதை தருவார். அப்போ அதற்காக நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்வதற்கு தடைகள் பலதும் இருக்கும். அதற்காக தேவ சமூகத்திலே நமக்கு தடையாய் தெரிகிற ஒவ்வொரு காரியங்களை வைத்து தொடர்ந்து ஜெபித்து வந்தால், குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபித்து வந்தால் கர்த்தர் நிச்சயம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகத்தில் படிக்கிறது போல அவர் 21 நாள் ஜெபம் பண்ணினார். முதல் நாள் ஜெபித்த பொழுதே தேவனிடத்திலிருந்து கட்டளை வெளியாகிவிட்டது. அதை ஒரு தூதன் செய்தியை கொண்டு வருகிறான். வருகிற வழியிலே வானமண்டலத்தில் உள்ள பெர்சிய தேசத்தின் அதிபதி என்கிற ஒரு பிசாசு அந்த தூதனை தடுத்து நிறுத்திவிட்டான். ஆகவே தான் 21 நாட்கள் ஆகிறது. அப்போ தானியேல் விடாமல் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். 21வது நாள் ஆண்டவர் அடுத்த தூதனை அனுப்பினார். அவன் வந்து இந்த பிசாசை துரத்தினான். அப்பொழுதும் முதல் நாள் வந்த தூதன் தானியேலிடத்தில் வந்து தேவன் சொன்ன செய்தியை கொடுத்தான். அல்லேலூயா. இதே போல உங்களில் சிலருக்கு கர்த்தர் நியமித்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், நிலபுலன் சம்பந்தமாக, இப்படிப்பட்ட கட்டடங்கள் சம்பந்தமான, வாகனங்கள் போன்ற முக்கிய பொருட்கள் சம்பந்தமான ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறதா? நீங்கள் தானியேலை போல அது கிடைக்கும் மட்டும் தொடர்ந்து உறுதியாய் ஜெபத்திலே தரித்திருப்பீர்களாக. அல்லேலூயா. 21 நாள் மட்டும் அவன் ஜெபிச்சுட்டே இருந்தான். அவன் இப்போ ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்திருப்பான் தேவனிடத்திலே. ஆனால் தேவன் முதல் நாளே அனுப்பியாச்சு. அது வழியில் தடைபட்டு கிடக்கிறது. இவன் ஜெபத்தை பாதியில் விட்டிருந்தா ஒருவேளை அந்த தூதன் திரும்ப போயிருக்க வாய்ப்புண்டு. ஆனால் ஜெபத்தை விடாமல் தொடர்ந்து கேட்டதனால அவனுக்கு கிடைத்தது. அதனால சில ஜெபங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்கணும். டெய்லி குடும்ப ஜெபத்தில் சொந்த இடம் இல்லாதவர்கள் அதை கேட்கணும், சொந்த கட்டடம் இல்லாதவர்கள் அதை கேட்கணும். இங்கே டெய்லி கேட்கறத கர்த்தர் விரும்புகிறார். நான் எருசலேமை பூமியில் புகழ்ச்சியாக்க மட்டும் என்னை அமர்ந்திருக்க ஒட்டாதிருங்கள்னு சொல்றார், என்னை அலட்டி கொண்டிருங்கள்னு சொல்றார். அவர் கேட்கறத விரும்புகிறார். ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்தில் விதவை ஒருத்தி போய் திரும்ப திரும்ப முறையிட்டதுனால அவன் அதை செய்தான். உங்களுக்கு நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் தொடர் ஜபம். நமக்கு 2-3 நாள் உற்சாகத்தில் கேட்போம், பிறகு நம்மளே மறந்து விட்டுட்டோம்னா நமக்கே அந்த ஒரு தாபந்தத்தோடு பிடித்து வாங்குகிற தன்மை இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? அதனால நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிருபை செய்வார். இன்னொன்று கொஞ்சம் விசாலமாகவே கேளுங்க. சும்மா ஒடுங்கின ஆவி, குறுகின உள்ளம், கேட்கறதும் சின்ன சின்ன காரியத்தை கேட்டுக்கிட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒடுங்கின நிலைமையில போயிட்டே இருக்கு. அந்த நிலைமை, அந்த கட்டிலிருந்து வெளியே வாங்க. கர்த்தரிடத்துல தானே கேட்கிறோம். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், பூமியை உடையவராகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர் எஜமான். அவர் நினைச்சா உங்களுக்கு விஸ்தாரமான இடங்களை தர முடியுமே. அவருக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கேட்கறத நல்லாவே கேளுங்க, அவருக்கு சித்தமானது அவர் தருவார். கேட்கறதை கொஞ்சம் விசாலமா பெருசா நல்லா கேட்க நீங்கள் பழகிக்கொள்ளுங்கள். குறுகின ஜபங்களை, ஜப குறிப்புகளை கர்த்தரிடத்திலே வைத்து கொண்டு இராதபடி விசாலமாய் பெரிதாய் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் விசுவாசம் தேவை. நிச்சயமாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை செய்வார். குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை, குடும்பம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை குடும்பமாக கேட்டீங்கன்னா இன்னும் மேன்மையாக இருக்கும். தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டால் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால இந்த மாதிரி விஷயங்களில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருமனப்படுங்கள், கணவன் மனைவி ஒருமனப்பட்டு கேளுங்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை கவனியுங்கள். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும்,
இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது நமக்கு வாழ்வுக்கான வேலை, தொழில், விவசாயம் போன்றவைகள். அதிலே சுதந்தரிக்க வேண்டிய பாகங்கள் குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. வேலைகள், தொழில்கள், விவசாயங்கள், இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்வாதார காரியங்கள், இந்த காரியங்களையும் நமக்கு தேவையானவைகளை நமக்கு ஒரு சுதந்திரமாக கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அதை நீ பெற்றுக்கொள்ளலாம், உனக்கு நான் வைத்திருக்கிறேன். சிலருக்கு தங்களுடைய அப்பா அம்மா மூலம், தாத்தா பாட்டி மூலம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். சொத்துக்களானாலும் இப்படிப்பட்ட வாழ்வாதாரத்துக்கு அடுத்த தொழில் காரியங்கள், முன்னோர்கள் செய்ததை தொடர்ந்து செய்கின்ற பாக்கியங்கள், விவசாயத்தை தொடர்கின்ற பாக்கியங்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லாருக்கும் அப்படி அல்ல. உங்கள் பூமிக்குரிய பிதாக்கள் சம்பாதித்து தந்தவைகளை சுதந்தரித்தால் சந்தோஷம். அப்படி எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு வைக்கல என்று சொன்னால் உங்கள் பரமபிதா உங்களுக்கானதை கட்டாயம் தருவார். எனவே நீங்கள் கண்டிப்பாக வாழ்வுக்கு தேவையான பணம், பொருள், செல்வம், இதை கர்த்தர் உங்களுக்கு தந்த வேலையின் மூலமாய், தொழிலின் மூலமாய், விவசாயங்கள், மிருக ஜீவன்கள் மூலமாய், உங்கள் கையின் பிரயாசங்கள் மூலமாய் கண்டிப்பாக நீங்க அனுபவிக்க முடியும். அதில் இருக்கிற தடைகள் என்ன? அந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கும் போது சில தடைகள் வருகிறது. அதனால் சிலர் சிக்கல்களுக்குள் ஆளாகிறார்கள், கடன் பாரங்களுக்குள் சிக்குகிறார்கள். அதிலும் போய் வட்டி, அது இது என்று ரொம்ப நெருக்கத்துக்குள் ஆகி, வட்டி என்பது ரொம்ப பரிதாபம். சம்பாதிக்கிறத வீணா அடுத்த ஆளு கொடுக்க வேண்டிய வருது. வாங்கின கடனை அடைக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே வீணாக கொடுக்க வேண்டிய வருது. அது தொகை பெருசாக மாறிச்சு, வருமானத்துக்கு மிஞ்சின ஒரு காரியமாக போச்சுன்னா இரத்தத்தை உரிகிற அட்டையை போல வட்டிகள் இருக்கின்றன. வாழ்க்கை ரொம்ப பரிதாபத்துக்கு கடைசியில் போய் முடிகிறத பார்க்குறோம். வாழ முடியலை, அப்போ தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. இந்த நிலைமைகள் தேவ பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. என கர்த்தர் நமக்கு வாழ வேண்டிய சுதந்திரங்களை தந்திருக்கிறார், சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6 ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அவைகளை போஷிக்கிறவர் பரமபிதா உங்களை போஷிக்க மாட்டாரா? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க, அவைகளை உடுத்து வைக்கிற பரமபிதா உங்களை உடுத்து வைக்க மாட்டாரா? உணவுக்காக உடைக்காம கவலைப்படாதீங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கவலைப்படாம இருங்க, ஆனால் கவலை ஈனமா இருக்காதீங்க. கவலைப்படாம இருங்க, ஆனால் கவனக்குறைவா இருக்காதீங்க. கவலைப்படாம இருங்க, ஆனால் நிர்விசாரமா இருக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுக்கு தொழிலில் பிரச்சனையா, வேலையிலே சம்பளம் கிடைக்கலையா, பல கஷ்டங்கள் இருக்கிறதா, விவசாயத்தில் நெருக்கடிகளா, பொருளாதாரத்தில் சிக்கல்களா, வருமானத்தில் சிக்கல்களா, எது இருந்தாலும் அன்பர்களே கர்த்தரை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள். வயலில் போய் தேடினா மட்டும் கிடைக்காது, தோட்டத்தில் போய் தேடினா மட்டும் போதாது. அங்கே போக முன்னாடி அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். ஆஃபீஸில் போய், ஃபேக்ட்ரியில் போய் உழைச்சு உழைப்பில் மட்டும் தேடினா போதாது, அதுக்கு முன்னாடி கர்த்தரை காலை தோறும் தேடுங்கள். அல்லேலூயா. அவரை தேடுங்க, அப்போ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்றார். அதனால தேவ மக்களே, கண்டிப்பாக இந்த சுதந்திரங்களை நாம பெற்றுக்கொள்ளணும். உங்க வாழ்க்கைகளிலே இதை நீங்க பெற்றுக்கொள்ளாம போனீங்கன்னா உங்களுக்கும் பாதிப்பு, உங்க சந்ததிக்கும் பாதிப்பு. ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறத ஏன் நீங்க வீணா களையணும்? ஏன் அது இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கணும்? உங்கள் விசுவாச குறைவு அதுக்கு ஒரு தடையா இருக்கா? உங்க ஜப குறைவு அதற்கு ஒரு தடையா இருக்கா? நீங்க அதை பற்றி சிந்திக்காம ஏனோ தானோன்னு வாழுகிறது, அந்த நிர்விச்சாரம் ஒரு தடையா இருக்கா? இன்னைக்கு அந்த தடைகளை உடைங்க.
உடைத்து என் காரியங்கள், என் குடும்பம் நல்லா வரணும், மேன்மையா வரணும் என்று சொல்லி விரும்பி திட்டமிட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவைப்பட்டால் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதே போல நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், அவர் பிழைப்பூட்டுவார், அவர் உடுத்துவிப்பார், நாளை தினத்துக்காக கவலைப்படாதீங்க, ஆனால் உழைக்க வேண்டியதை மட்டும் உழைங்கன்னு. அதுலேயும் ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ அதை நம்ம செய்யணும். வெறும் உழைப்பு போதாது. நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அவருடைய ராஜ்யம் பரிசுத்தாவியினால் உண்டாயிருக்கிறது. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும், ஆவியானவர் அதிகமாக நாடணும், தேடணும். அவருடைய நீதி பைபிளில் எழுதி தரப்பட்டிருக்கிறது. வசனத்தை நல்லா தேடணும், வசனத்தில் அவருடைய நீதியை படித்து அதுபடி வாழணும். இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அதற்கு இருக்கிற தடைகளை உடைக்கலாம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளலாம். காலங்கள் போகுது அன்பர்களே, அப்படியே விட்டுறாதீங்க. நீங்கள் கொஞ்சம் போராடுங்க, கர்த்தருடைய பாதத்தில் போராடுங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். மூன்றாவதாக சங்கீதம் 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். மூன்றாவது, ஒரு குடும்பத்துக்கு புத்திரபாக்கியம், சந்ததி புறப்படுகிறது, ரொம்ப முக்கியமான ஒரு சுதந்திரம். அந்த புத்திரபாக்கியத்தையும் ஒரு சுதந்திரம் என்று சொல்லி இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ அதையும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்காகவும் நாம் ஒரு பெரிய யுத்தம் செய்ய வேண்டியது சில குடும்பங்களில் தேவைப்படுது. சில குடும்பங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷத்தில் பிள்ளை பிறந்துருது, ரொம்ப சந்தோஷம், நார்மலாக வாழுகிறார்கள். சில குடும்பத்துக்கு வருஷங்கள் கடக்கும் பொழுது பல மன கஷ்டங்களும் பாரங்களும் வருகிறது. புத்திரபாக்கியம் இல்லையே என்கிற மனக்கவலை வாட்டுகிறது. சிலர் அதுக்காக பயங்கர ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க போகிறாங்க. பொதுவாக மெடிக்கல் ஃபீல்டிலே சொல்கிறாங்க, அதுக்காக போய் ரொம்ப மருத்துவம் பார்க்காதீங்க. அது சரீரத்தில் அடுத்த பல விஷயங்களை கெடுக்குது என்று சொல்லுகிறார்கள். அது பலவீனப்படுத்துது. பிறகு பிள்ளையை சுமக்க பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பலனே இல்லாமல் அது பண்ணுது. அதனால் அதற்காக போய் பணங்களை செலவு பண்ணி பிரயாசப்பட்டு அலைந்து ரொம்ப கஷ்டங்கள் படாதபடி, கர்த்தருடைய கையில் அந்த சுதந்திரம் இருக்கிறது, எனக்கு அவர் தருவார், தராமல் இருக்க மாட்டார், இதில் என்ன தடைன்னு நான் பார்க்கணும், அதை நான் உடைக்கணும் என்று ஒரு தைரியத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு புருஷர்களும் மனைவிகளும் எழும்புங்கள். கர்த்தர் கட்டாயம் கிரியை செய்வார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அதை காரணம் காட்டி பிசாசு உங்களை ரொம்ப மனமடிவுக்குள் ஆக்குகிறான். அது உங்கள் பலவீனம். மனம் மடிய ரொம்ப பலவீனம் வரும். மனசில் பலவீனம், ஆவியில் பலவீனம், சரீரத்தில் பலவீனம். அதனால் மனமடிவுக்கு சோர்வுக்கு இடம் கொடுக்காம, உனக்கு மட்டும்தான் இப்படி, உன் குடும்பத்தில் பாரு, அக்கம் பக்கத்தில் பாரு, உங்கள் சபையில் பாரு, உன்னோட பழகிறவங்க வட்டத்தில் பாரு, உனக்கு தான், நீ தான், இப்படியெல்லாம் பிசாசு கொண்டு மனசில் போட்டு வாட்டி வதக்கி போடுறான். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. நான் தான், எனக்கு தான் இல்லைன்னாலும் கர்த்தர் பைபிளில் எத்தனை அற்புதம் செய்திருக்கிறார், அதில் ஒன்றை எனக்கும் செய்வார். அல்லேலூயா. அதுக்கு தானே எழுதி தந்திருக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். பெரிய விசுவாச வீரர் ஆபிரகாம், சாராள், அவங்களுக்கு 100வது வயசுல கொடுத்தாராம். அல்லேலூயா. 25 வருஷங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஈசாக்கு, ரெபெக்காள், அவங்களுக்கு 20 வருஷம் லேட்டாக கிடைச்சது. ஆனால் ரெட்ட பிள்ளைகளாக கிடைச்சது. ஆமேன். யாக்கோபு, ராகேல் ரொம்ப காலம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. பிறகு பெரிய யோசேப்பு புறப்பட்டு வந்தான். இப்படி பார்க்கும்போது முற்பிதாக்கள் 3 பேருக்கும் இதே பிரச்சனை. அப்போ அது ஒரு சாபம்னு சொல்லலாமா? தலைமுறைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருக்கும் இப்படி பிரச்சனை இருக்கு, இவ்வளவு லேட்டு பாருங்க. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த போராட்டம் இருக்கு. மனோவா குடும்பம் பிள்ளை இல்லை. கடைசியில் இயேசுவே அவர்களுக்கு அதிசயம் என்று வெளிப்பட்டு வாக்கு கொடுத்து ஒரு பராக்கிரமசாலியாகிய சிம்சோனை
அவங்கள்ட்ட இருந்து புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. சகரியா எலிசபெத் ஊழியர் குடும்பம், ஆசாரிய குடும்பம், முக்கியமான ஊழியம் செய்கிற பொறுப்பு கிடைச்சது. அன்னைக்கு அவர் பரிசுத்தமான இடத்துல நிற்கும் போது தேவதூதன் வந்து சொல்றான், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவர் ஊர் உலகத்துக்கெல்லாம் வேண்டுதல் செய்யக்கூடிய ஊழியக்காரர். அவர் அங்கே பலி செலுத்த போனதும் அதுக்கு தான், முக்கியமான பாவ நிவர்த்தி பலியை செலுத்துறதுக்கு உள்ள போனார். அப்போ அவருடைய உள்ளமெல்லாம் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணும், அப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, அவர் ஏற்கனவே தனக்காக விண்ணப்பம் பண்ணி இருப்பார். அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டதென்று தூதன் சொன்னான். ஒரு அல்லேலூயா. புறப்பட்டது யார்? வல்லமையான யோவான் ஸ்நானன். அப்போ இந்த லேட்டா பிள்ளை பெற்றது எல்லாமே பயங்கரமான சந்ததியை புறப்பட பண்ணி இருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியம். அதனால தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் நீங்கள் போராடணும், விட்டு கொடுத்துடக்கூடாது. வருஷம் ஆச்சு இனி கிடைக்காது, அப்படி விட்டு கொடுக்காதீங்க, போராடுங்க. கர்த்தர் கிரியை செய்வார், திடீரென்று அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவிசுவாசமாய் இராமல் விசுவாசமாய் இருங்க. சோர்ந்து போகாமல் கர்த்தர் தருவார் என்கிற ஊக்கத்தோடு இருங்கள். கேட்டுக்கொண்டே இருங்க. ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தாராம். அது மாதிரி நீங்களும் ஈசாக்கு ரெபெக்காள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து ஜெபம் பண்றது பெரிய வெற்றியாக இந்த விஷயத்திலே அமையும். கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. 4வதாக ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாதுகாவல் அதை சுதந்திரமா தருவேன்னு சொல்லி இருக்கிறார். யாருக்கு? கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு. ஊழியக்காரர்கள்னா என்ன? இங்கே முழு நேர ஊழியக்காரர்களுக்கு, பாஸ்டர்மாருக்கு என்று மட்டும் சொல்லலை. யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோமோ எல்லாரும் பொருந்தும். அல்லேலூயா. நாம் முழு நேர ஊழியரெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் ஏதோ ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஒரு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறதே ஒரு ஊழியம் தானே. கட்டப்பட்ட மக்களின் விடுதலைக்காய் ஜெபிக்கிறது ஒரு ஊழியம் தானே. இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவது, நற்செய்தி அறிவிக்கும் ஊழியம் தானே. இப்படி எல்லாரும் ஊழியம் செய்கிறோம். ஆகவே எல்லாருக்கும் இது சொந்தம் என்று தான் நான் தைரியமா சொல்லுவேன். என்ன பாதுகாவல்? உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும், சொல்லுங்க, வாய்க்காதே போகும். அப்போ உன்னை ஒருத்தன் தாக்க முடியாது, உன்னை ஒருத்தன் வீழ்த்த முடியாது. இது சுதந்திரம் குடும்பத்துக்கு ரொம்ப தேவை. குடும்பத்தை பிசாசு ஓயாம அட்டாக் பண்றான். அவன் தாக்குகிற 2 அமைப்புகள், ஒன்று குடும்பம், ஒன்று சபை. 2 தான் அவனுடைய லெக்குகள். குடும்பங்களை உடைக்கணும், சபைகளை உடைக்கணும். குடும்பங்களை நலிந்து போக பண்ணணும், சபைகளை நலிந்து போக பண்ணணும். இதில் தான் அவனுக்கு வேலையே இருக்கு. இதுக்காகத்தான் ரொம்ப போராடுகிறான். ஆயுதங்களை உருவாக்கி விட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சொல்லுங்க. மௌன சாமிகளாக மாறக்கூடாது. எப்போவுமே நல்ல ஒரு ஊக்கமாக இருக்கணும். வாய் திறந்து சொல்ல வேண்டிய நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உற்சாகமாக ஈடுபாட்டோடு இருக்கணும் எந்த கூட்டத்திலையும். ஒரு அல்லேலூயா. ஆமேன். சரி, அதே மாதிரி உங்களை குற்றப்படுத்துறது, நாவுகளுடைய போராட்டம் ஜாஸ்தியாக இருக்கு குடும்பங்களுக்கு. வாயின் வார்த்தைகளால் தாக்குகிறார்கள், பொய் சொல்லுவார்கள், அவதூறு பண்ணுவார்கள், எரிச்சல் ஊட்டி பேசுவார்கள், நம்முடைய பேரை கெடுக்கும்படி இல்லாத பொல்லாதெல்லாம் வெளியே தூற்றி திரிவார்கள். இந்த நாவுகள் நம்மளை குற்றப்படுத்துறது, புரிந்து கொள்ளாமையினால குற்றப்படுத்துவார்கள், வேணும்னு குற்றப்படுத்துவார்கள். இப்படி உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன செய்வாய்? குற்றப்படுத்துவாய். அது தப்பு என்று நீ நிரூபிக்கக்கூடிய அளவிலே உனக்கு ஜெயத்தை தருவேன். அதை ஒரு சுதந்திரமாகவே வைத்திருக்கிறேன்னு சொல்லி இருக்கார். அல்லேலூயா. அப்போ குடும்பத்துக்கு விரோதமான பல்வேறு தாக்குதல்கள்
எந்த ஆயுதங்களாயிருந்தாலும் எந்த நாவாயிருந்தாலும் அவைகள் வாய்க்காதே போகும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அப்போ இப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும் பொழுது நீங்க சோர்ந்து போகக்கூடாது. இந்த வசனத்தை நினைவு கூறணும். ஏசாயா 54:17 நினைவு கூறணும். கர்த்தர் எனக்கு இதை ஒரு சுதந்திரமா தந்திருக்காரு. அப்போ இது எனக்கு சொந்தம் இல்லையா? இது எனக்கு உரிமைப்பட்டது இல்லையா? இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று அந்த ஒரு விசுவாசத்தில் ஒரு திடனாய் எழும்பணும். சோர்வுக்கு இடம் கொடுத்தா மொத்தம் நம்மளை தளர்த்தி கடைசியில் பிசாசு செய்ய நினைச்செல்லாம் செஞ்சுட்டு போவான். நம்ம இடம் கொடுத்துருவோம், நம்ம பணிஞ்சு கொடுத்துருவோம். இது நம்முடைய தவறு. அதனால நம்ம எழும்பணும். எழும்புறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இதையெல்லாம் உனக்கு சுதந்திரமாகவே தந்திருக்கேன், நீ அனுபவி, நீ உரிமை பாராட்டி அதை பெற்றுக்க என்று சொல்லுகிறார். இப்போ குடும்பங்களுக்கு பாதுகாவலுக்காக தெய்வ மக்கள் அதிகம் பிரயாசப்படுங்கள். அதுக்கு என்ன செய்யலாம்? ஜபந்தானே. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன். உங்கள் அதிகாலை ஜபத்தில், தனி ஜபத்தில் முதல்ல உங்கள் புருஷனுக்கா ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மனைவிக்கா ஜெபம் பண்ணுங்க, அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஸ்டார்ட் ஆகட்டும் உங்கள் ஜபம். டெய்லி அப்படியே செய்யுங்க. உங்கள் புருஷன், மனைவி, பிள்ளைகள் உடைய பாதுகாவல் ரொம்ப முக்கியம். அதுக்காக டெய்லி பொறுப்பா நீங்க ஜபித்து அந்த ஜபத்திலிருந்து அடுத்து மற்ற ஜபங்களை பண்ணுங்க. இப்படி உங்கள் தனி ஜபங்களிலே நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்களையும், பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இன்றைக்கு சுதந்திரம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் சொல்லும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். இது ஒரு சுதந்திரமாக கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அது எனக்கு உரிமை. என்னை பாதுகாக்கிறது கர்த்தருடைய ஒரு பணி. அவர் அது செய்வார். நான் அதற்காக கேட்கணும். அதுதான். அப்படி நாம் கேட்டு கேட்டு இந்த சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக நித்திய சுதந்திரங்களையும் கர்த்தர் நமக்கு நிறைய வச்சிருக்கிறார். மகிமையுள்ள வாடாத சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாடு முழுசும் சுதந்திரம் என்ற வார்த்தையை நீங்க தேடி வாசித்தீங்கன்னா ஏராளமான ஆவிக்குரிய சுதந்திரங்கள், மகிமையில் மறுமையில் அனுபவிக்க உள்ள அநேக சுதந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்கு. அப்படி நிறைய வசனங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், 21ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லி இருக்கு. அது ஒரு சுதந்திரம், சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி இருக்கு. தானியேலை பார்த்து சொல்லும் பொழுது தானியேல் 12:13, நீயோ வென்றால் முடிவு வரமட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கெல்லாம் ஆண்டவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அழகான பாக்கியத்தை வச்சிருக்காரு. அந்த 7 வருட ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் பங்கடைக்குள்ள பாக்கியத்தை வச்சிருக்கிறாரு. அப்புறம் அவரோடு கூட வந்து அர்மகதோன் யுத்தத்திலே ஜெயமெடுத்து 1000 வருஷம் அவரோடு இருந்து அரசாட்சி செய்வதை ஒரு சுதந்திரமாக நமக்கு வைத்திருக்கிறார். அதுக்கு மேலே இறுதி நியாய தீர்ப்புக்கு பிறகு நமக்கு புதிய எருசலேமிலே மகிமையான சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் பொதுவாக எல்லா மீட்டுக்கொள்ளப்படுகிற எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளுக்கும் உள்ளது. அதுக்கு மேலே தானியேலுக்கு சொல்லும் பொழுது உன் சுதந்திர வீதம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பொதுவாக எல்லாருக்கும் புதிய எருசலேமை தந்தாலும் அந்த புதிய எருசலேமுக்குள்ள நமக்கு ஒரு வீதம், நமக்கு ஒரு சுதந்திர வீதம் நமக்கானது. நாம் இந்த உலகத்தில் செய்த கிரியைகளுக்கு தகுந்த அந்த பாக்கியங்களை நமக்குன்னு தனிப்பட்ட முறையிலையும் வச்சிருக்கார். பொதுப்படையா எல்லாரும் சேர்ந்து அனுபவிங்கன்னு விடுகிறது இல்லை. அதில் அவரவருக்கானதை அவர் குறித்து வைத்து அதை அருமையாக வைத்து ஒவ்வொருவருக்கும் பெயர் சொல்லி அழைத்து தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நித்திய சுதந்திரங்களை மறந்துடக்கூடாது. நான் பல உலக சுதந்திரத்தை சொன்னேன். குடும்பங்களானபடியினாலே அதை சுதந்திரிக்கணும். அதோடு நின்று விடக்கூடாது. நம்ம குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக இந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்து
குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்படணும், குடும்பம் முழுவதும் 1000 வருஷ சாட்சியில் வரணும், குடும்பமாக புதிய எருசலேம்ல குடியேறணும் என்கிற ஆசை எப்பவும் இருக்கணும். இந்த சுதந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் மேல அந்த சுதந்திரத்தை நாம வலுக்கட்டாயமா ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். யார் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாம இருக்காங்களோ அவங்களுக்காக கர்த்தர் பாதத்தை பற்றி பிடிச்சு பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட காரியங்களிலே அதிக கவனம் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு பல சுதந்திரங்களை வச்சிருக்கிறார். எது தடைபட்டிருக்கோ அந்த தடையை உடைப்பதற்கு இன்றைக்கு ஒரு தைரியம் எடுங்க. அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அதற்குரிய வசனங்களை படியுங்க, ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேளுங்க, நீங்க எழும்பி செயல்படுங்க. கர்த்தர் இந்த வருஷம் முடிவதற்குள் உங்களுக்கு அந்த ஜெயத்தை தருவாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லி கேளுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் ஜெபம்னா உடனே வாய் திறக்கட்டு, அந்த கட்டு அறுக்கப்பட்டே போகட்டும். ஒவ்வொரு தடவையும் இந்த மேடையிலன்னு நான் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கே வெக்கமாக இருக்கு. அந்த நிலைமைக்கு ஆக்கக்கூடாது. நீங்கள் எல்லாருமே ஜெபம்னா உடனே வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு உற்சாக ஆவியோடு, ஆமேன், ஒரு கருத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கு சொந்த இடம் இல்லை இப்பொழுது, அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யாருடைய பிள்ளைகளுக்கு சொந்த இடம் இல்லையோ நல்ல விசாலமாக கேளுங்க. கர்த்தர்கிட்ட வார்த்தைகளை சொல்லி கேட்கணும். இப்போ சும்மா சோத்திர சொல்லாதீங்க, நீங்கள் பாயிண்ட சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு தாருமப்பா, எனக்கு தாருமப்பா, ஆண்டவரே எனக்கு இதை தாருமப்பா, எனக்கு இது தேவை இருக்கிறதப்பா, என் பிள்ளைகளுக்கு இது தேவை இருக்கிறதப்பா, என்னுடைய வேலையை அபிவிருத்தி பண்ண, தொழிலை அபிவிருத்தி பண்ண, விவசாயத்தை அபிவிருத்தி பண்ண, மிருக ஜீவன்களுக்கு சில நிலங்கள் தேவைப்படுகிறதப்பா. கேட்கலாம் கேட்கலாம், அவருக்கு சித்தமானதை அவர் தருவார். கேட்பதில் நீங்கள் குறை வைக்காதீங்க. கேட்கிறதே பஞ்சம் என்றால் பிறகு பஞ்சம் எப்படி மாறும்? கேட்பதில் பஞ்சம் இல்லாமல் நல்லா கேட்க ஆரம்பிப்போம். இப்பொழுதே வாய் திறந்து நல்லா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ரெண்டாவது, வேலை, தொழில், விவசாயம் பற்றி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, விதைப்பு அறுப்பு எல்லாம் சமாதானமா இருக்கும், திராட்சை செடி கனி தரும், பூமி பலன் தரும், வானம் பனி தரும் என்றெல்லாம் சொன்னீரே, இதை ஒரு ஆசீர்வாதமாய் கட்டளையிடுவேன் சொன்னீரே அப்பா. எங்களுக்கு ஒவ்வொருத்தர் செய்கிற தொழில்களிலே, வேலைகளிலே, அந்த விவசாயங்களிலே, மிருகஜீவன் வளர்ப்பிலே, வாகனங்களிலே, எல்லாவற்றிலும், கடை வியாபாரங்களிலே, அனைத்திலும் 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 ஆசீர்வாதம் இறங்கட்டும், தடைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் ஒருவருக்கும் இருக்கக்கூடாதப்பா. எல்லாரை விட்டு அந்த கடன் பாரம் இயேசுவின் நாமத்தில் மாறியே போகட்டும். கடனற்ற வாழ்வு தாரும், வருமானங்கள் பெருகட்டும், உயரட்டும், எல்லா தீமைகள் மாறட்டும். எப்படி கொடுக்கல் வாங்கலை கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும் என்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். பொருளாதாரத்தை எப்படி சீர்படுத்தி கையாளுவது என்கிற விவேகத்தை தாரும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க கிருபை தாரும், உம்மோடு ஜெபிக்க கிருபை தாரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்காக எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இந்த கூட்டத்தில் அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் ஜெபம் பண்ணுவோம். தேவனே தேவனே தேவனே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய எங்கள் பிதாவே, ஒரு இரக்கத்தை பாராட்டுங்க. நாங்கள் ஜெபிக்கிற, எங்களோடு தொடர்பில் இருக்கிற எந்த ஒரு தம்பதிக்காயிலும் பிள்ளை இல்லை என்கிற நிலை நீடிக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, இப்பொழுது உடைக்கப்படுவதாக, இப்பொழுது உடைக்கப்படுவதாக. க்ளோரி, ஹல்லேலூயா. அற்புதம் செய்து விடுவீராக. அவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை கொடுப்பீராக. அந்நாளின் தேவனே, சாமுவேலை புறப்பட பண்ணினவரே, ஆண்டவர் இரக்கம் செய்து விடும்படி கெஞ்சுகிறோம். தடைகள், கட்டுகள் உடைக்கப்படட்டும், பிசாசின் தடைகள் உடைக்கப்படட்டும், சரீர பலவீன தடைகள் உடைக்கப்படட்டும், வேற எந்த சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். விரோதமாய் உருவாக்கப்படுகிற மந்திர தந்திர ஆயுதங்கள்,
பிசாசின் ஆயுதங்கள், இருளின் ஆயுதங்கள், வஞ்சக ஆயுதங்கள், சதித்திட்டமாகிய ஆயுதங்கள், ஆமீன், எதிர் வார்த்தைகளாகிய வாயின் பட்டயங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் அவைகள் எங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ சந்ததிகளையோ எங்களுக்குண்டான யாதொன்றையோ சேதப்படுத்தாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை குடும்பங்கள் மேல் இறங்கட்டும். இந்த தைரியம், இந்த உரிமை பாராட்டல், இந்த விசுவாச அறிக்கைகள் எங்கள் வாயிலே வருவதாக, எங்கள் உள்ளத்திலே அந்த விசுவாச தைரியம் நிரப்புவதாக. பாதுகாக்கப்பட்ட குடும்பங்களாய், உங்களை அக்கினி மதிலாய் கொண்ட குடும்பங்களாய் முன் செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய சுதந்திரங்களில் அதிக வாஞ்சை உருவாகட்டும்ப்பா. பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கணுமே, அங்கே சுதந்திரங்களை இப்பொழுதே சம்பாதிக்கணுமே, அதற்கான முறையில் வாழ வேண்டுமே, செயல்பட வேண்டுமே என்கிற ஆசை எல்லா குடும்பங்களுக்குள்ளும் வருவதாக, எல்லா புருஷன் மனைவிக்குள் வருவதாக, எல்லா பிள்ளைகளுக்குள் வருவதாக, எல்லா முதியோருக்குள் வருவதாக. நித்திய சுதந்திரங்கள், அழியாத சுதந்திரங்கள், ஆமீன், அவைகள் மேல் ஆசை வைத்து உம்மை நோக்கி ஓடுவதற்கு குடும்பமாய் முழு குடும்பங்களாய் ரட்சிக்கப்பட்டு ஒரே சபையில் கர்த்தரை ஆராதித்து உம்மை பின்பற்ற எல்லாருக்கும் கிருபை தாரும். ஒரு குழம்பாகிலும் பின்வைக்கப்படுவது இல்லை என்று மோசே பார்வோனோடு சவால் விட்டது போல இன்றைக்கு எங்கள் குடும்பங்களிலும் ஒரு ஆத்துமாவாவது பின்வைக்கப்படுவது இல்லை. எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க பரம எருசலேம் வாசிகளாய் மாற கிருபை செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நல்ல எதை செய்தாலும் உற்சாகமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எதை செலுத்தினாலும் உற்சாகமாய் செலுத்துங்கள். நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போதாது, கை தட்ட விட ஸ்தோத்திர சத்தம் கொஞ்சம் எழும்பட்டுமே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதே சுதந்திரத்தின் வாசல்கள் திறக்கட்டும். பல வருஷம் அடைபட்டு கிடந்ததானாலும் இயேசுவின் நாமத்தில் திறக்கட்டும். வாய் திறந்து துதிக்கும் பொழுது அந்த ஒடுங்கின ஆவி மாறட்டும். துதியின் உடையை கொடுத்து விடும். எப்பொழுதும் துதிக்க, எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க, எப்பொழுதும் ஜெபிக்க, எப்பொழுதும் விசுவாச அறிக்கை பண்ண கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், கிரியை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்தருளும் ஐயா. நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற பல சுதந்திரங்கள் இருக்கிறது. அதிலே குடும்பங்களுக்கான ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். எல்லா சுதந்திரங்களையும் நாங்கள் பெற்று அனுபவிக்கணும். ஒன்றையும் நாங்கள் வீணிலே விட்டுவிடக்கூடாது, இழந்து தவிக்க கூடாது. இயேசுவே, எங்களுக்காக மனம் இறங்கி பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து நல்ல உணர்வும் அறிவும் தந்து அதற்காக ஜெபிக்கவும், அதற்காக விசுவாச அறிக்கை பண்ணவும், அதற்காக கர்த்தர் சமூகத்தில் போராட வேண்டிய நேரத்தில் போராட, பிசாசை எதிர்த்து போராட வேண்டிய நேரத்தில் போராட எங்களுக்கு கிருபை தாரும். குடும்பம் இதிலே ஒருமனமாய் எழும்பி வர உதவி செய்யும். கண்டிப்பாக இந்த சுதந்திரங்களை பெற்று ஜெயமாய் வாழ ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.